பிரைஸ்தலான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனாலே அந்த வருடத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய ஐஸ்வர்யன் ஆனான் என்று சொல்லி இந்த நம்ம வேதாகமத்திலே பார்க்கிறோம். அன்று ராத்திரியிலே ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஈசாக்கு விதை விதைத்த பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் 100 மடங்கு பலனை கர்த்தர் ஈசாக்கு பெற்றுக்கொண்டான். அதன்படியே ஈசாக்கு ஒரு துறவை வெட்டுகிறான். அந்த துறவை வெட்டும் பொழுது நீரூற்றை காண்கிறான். அதே போல இந்த அபிமெலேக்கு என்ற அந்த பகைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஈசாக்கு மட்டும் துறவை வெட்டும் பொழுது நீரூற்று கிடைக்கிறது, நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அந்த அபிமெலேக்கும் அவன் கூட்டாளிகளும் அந்த பகைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஈசாக்கோட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஈசாக்கு இவங்களுடைய வாக்குவாதத்தை கேட்டுக்கொண்டு மறுபடியும் வேறொரு துறவை ஈசாக்கு வேறொரு இடத்திலே போய் ஒரு துறவை வெட்டுகிறான். அந்த துறவை வெட்டும் பொழுதும் ஈசாக்குக்கு நீரூற்று கிடைக்கிறது. இதனாலே மறுபடியும் வந்த அந்த பகைவர்கள் ஈசாக்கோட பகைக்கிறார்கள். மறுபடியும் ஈசாக்கு அந்த இடத்தையும் விட்டுவிட்டு இன்னொரு இடத்திலே போய் ஈசாக்கு ஒரு துறவை வெட்டுகிறான். அது அப்பவும் ஈசாக்குக்கு அந்த துறவை வெட்டும் பொழுது ஈசாக்குக்கு நீரூற்று கிடைக்கிறது. அதனாலே இந்த பகைவர்கள் ஈசாக்கோட இனிமேல் நம்ம போராடக்கூடாது, அவனை எதிர்க்கக்கூடாது, நிச்சயமாகவே கர்த்தர் ஈசாக்கோட இருக்கிறார் என்று சொல்லி அவன் அந்த பகைவர்கள் எல்லாரும் ஈசாக்கோட போய் ஈசாக்கை பார்த்து, நான் உன்னோட சண்டை பண்ணுவதற்காக நாங்கள் வரவில்லை, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோட இருக்கிறார், நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஈசாக்கோட அந்த பகைவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். அதே போல நாமும் கர்த்தர் இப்படியாக ஈசாக்கை கர்த்தர் எல்லா விதத்திலும் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஏனென்றால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்த தேவன் ஈசாக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.